Hi friends, welcome to Puthiyathoar Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முக்கனி சப்பாத்தி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்ச பலாப்பழத்தை ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மாம்பழத்தை தோலை சீவிட்டு அதோட சதையை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை உரித்து போட்டுக்கோங்க. ஒரு நல்லா அரைச்சிருங்க. நல்ல ஒரு பதத்துக்கு சாஃப்டான பதத்துக்கு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச முக்கனி பழத்தை அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சுக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 hours அதை அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போது தான் நமக்கு ஒரு சாஃப்டான பதம் கிடைக்கும். இப்போ 2 hours ஆயிடுச்சு. வாங்க நம்ம உருட்டிக்கலாம். சப்பாத்தி எப்படி தேவையோ நீங்கள் அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உருட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கல்லை சூடு பண்ணிட்டு நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் தான் ஊற்றணும்ல, உங்களுக்கு நல்லெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுறப்ப அதில் ஒரு நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக நெய் ஊற்றுறோம். நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியோட செய்முறை ரொம்பவே சுலபமான ஒரு டிஷ். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் கோவக்காவை இது பண்ணி ரோல் பண்ணி தரலாம். இல்லைனா முட்டை கிரேவி, இந்த மாதிரி ஜாம் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போல்லாம் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு. கட்டாயம் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மேலும் புதியதொரு வீடியோவோடு சந்திப்போம். நன்றி.